வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட யூடியூபர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைப்பூச விரதம் இருக்கிறோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால இந்த வீடியோ வந்து தைப்பூச தண்ணி எப்படி வந்துச்சு அதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்றேங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாமே தான் வந்து நான் டெய்லியுமே பண்ணிட்டு வரேன். இந்த விரத நாட்கள் அன்னைக்கு நான் பண்ணிட்டு வர்றதை தான் நீங்க காட்சியாகவும் பார்க்குறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வருங்க. தைப்பூசம் அப்படின்னா என்ன, முருகருக்கு என்ன விசேஷங்கள் அப்படின்னு தான் இதுல பார்க்க போறோங்க. தைப்பூசம் என்றது வந்து ஒரு தமிழ் மாசம், தை மாசம் இல்லையா? அன்னைக்கு பூச நட்சத்திரத்துல பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதால தான் அன்னைக்கு வந்து தைப்பூசம் கொண்டாடப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, முருகருக்கும் ரொம்ப சிறப்பான நாளும் கூட. ஏன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற நாளும் அன்னைக்கு தான். அந்த நாளை வந்து கொண்டாடுற விதமா தான் அன்னைக்கு தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடப்படுது முருகப்பெருமானுக்கு. தைப்பூசத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்க்கலாமா? முருகன் வழிபாடுன்றது வந்து முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து பால் குடம் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சிறப்பான வழிபாடுகள் செய்வது தான் ரொம்பவே விசேஷமானதுங்க. பூச நட்சத்திரம்ன்றது 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதுல 8வது நட்சத்திரமா தான் இந்த நட்சத்திரம் விளங்குதுங்க. இதுல வந்து அதிபதியா இருக்கிறவர் யாருன்னா சனி பகவான் தான். இந்த ராசிநாதன் யாரு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதனால தான் அன்னைக்கு பௌர்ணமின்றதுனால சந்திர பகவானுக்கும் நம்ம வந்து பூஜை செய்யணும். பௌர்ணமி பூஜை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கான அடுத்த வீடியோ கண்டிப்பா வரும். அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. அதனுடைய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வருங்க. ஏன்னா நான் தொடர்ந்து இது 6வது மாசமா வந்து நான் இதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு எத்தனை திருப்பங்கள் வந்திருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல உங்களுக்கு ஃபுல் விளாகாவும் பௌர்ணமி பூஜை எப்படி செய்யணுன்றதை பத்தியும் நான் அதுல கொடுப்பேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க, இப்ப நம்ம அடுத்ததா தைப்பூசம் அன்னைக்கு இன்னொரு நிறைய விஷயங்கள் 2-3 நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். தைப்பூசத்தன்னைக்கு குரு வழிபாடு ரொம்பவே முக்கியங்க. தேவர்களுக்கு குருவான பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரமும் பூச நட்சத்திரம்ன்றதுனால அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு குரு வழிபாடு செய்யறது ஜாதக ரீதியாகவும் வந்து அந்த ஜோதி தரிசனமும் வந்து செய்யறது ரொம்பவே சிறப்பான பலனை தருவாங்க. அதனால குரு வழிபாடு அன்னைக்கு செய்யறது ரொம்பவே நல்லது. ரொம்பவே சிறப்பான விஷயம் இதுவும் ஒண்ணு. வள்ளலார் ஜோதி அவங்களுடைய வடலூரில் வள்ளல் பெருமான் தைப்பூச திருநாள்ல தான் வந்து ஜோதியா ஐக்கியமானதால அந்த நாள் வந்து தைப்பூச தன்னைக்கு வள்ளலாருக்கும் வந்து மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுறதால அந்த ஜோதி தரிசனம் பார்க்கறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதனால அன்னைக்கு எப்படி முருகருக்கு விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அதே மாதிரி வள்ளலாருக்கும் வழிபடுறது ரொம்பவே சிறப்பானதும் நல்லதும் கூட. அதே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த துவங்குற நல்ல நாளா தான் அன்னைக்கு தைப்பூச நாள் வந்து ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடப்பட்டு வருதுங்க. அதாவது திருமண வரன்லாம் தேடிட்டு வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு திருமண தடை நீங்கி அந்த மாதிரி அவங்களுக்கு வழிபாடு செய்யறவங்களுக்கு வந்து அன்னைக்கு அவங்க வந்து வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த நாள் வந்து நல்ல வரன்கள் வந்து அவங்களுக்கு தேடி வருமா. இதனால திருமண தடை உள்ளவர்கள் வந்து இந்த விஷயத்த அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது. நாம புதுசா ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வர்ற தைப்பூசத்தன்னைக்கு, அதாவது February 1 தான் தைப்பூச திருநாள் வருதுங்க. அன்னைக்கு நம்ம வந்து துவங்கும் பொழுது அந்த அந்த விஷயம் வந்து நல்லபடியா நல்ல விதமா வந்து மேலும் மேலும் வந்து வளர்ந்து விட்டு வரும்னு சொல்லிட்டு தான் அந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம துவங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல நாளும் கூட. சரி, இப்ப வந்து நான் தைப்பூச விரதம் எத்தனை நாள் இருக்கிறேன், என்னென்ன செய்யறேன் டெய்லியுமே சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்தது நான் கொடுக்கலான்னு இருக்கேங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து அதாவது
பிப்ரவரி 1 தான் வந்து தைப்பூச திருநாள். அதுக்கு முன்னாடி 6 நாட்கள் தான் என்னோட விரதம் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, நான் 48 நாட்கள் விரதம் இருந்துட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6 நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இத ஸ்டார்ட் பண்ணோன்றதுக்காக, இந்த நாட்கள் வந்து எனக்கு கைகூடுச்சு. ஏன்னா ஒரு சில பேர் 48 நாட்கள் இருப்பாங்க, 11 நாட்கள் இருப்பாங்க, 9 நாட்கள் இருப்பாங்க. நான் வந்து 6 நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தை மாசத்துல வர கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே நல்ல நாளும் கூட. அதனால நம்ம முன்னாடியே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சதால பூஜை சாமான் எல்லாமே கழுவி முன்னாடியே வச்சிருந்தோம். நீங்க இதை ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு தான் நான் வந்து காலையிலே அதாவது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணோங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் விரதம் இருக்கும்போது நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ற முறை இதுதான். பூஜை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதனால ஸ்டார்ட் பண்ற விதம் வந்து இதுதான். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பசங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் தொடச்சிட்டோம். காலையிலே தொடச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சஷ்டி கோலம் போட்டுட்டு சரவண பவன் சொல்லிட்டு அந்த கோலம் போட்டுட்டு நைவேத்தியமா வந்து பால் வச்சிருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் நம்மளால முடிஞ்சது எது வேணாலும் பல செஞ்சு நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியமா வச்சு வழிபடலாம். அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, நான் எப்படி செய்வேன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு முதல்ல வந்து விநாயகருக்கான 108 போற்றிகள் சொல்லுவேன். அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் வந்து பூஜை செய்கிறோம் இல்லையா, அப்போ கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பா படிப்பாங்க. காலையிலும் மாலையிலும் 2 வேளையும் கந்த சஷ்டி கவசம் படிப்பேன். இது இல்லாம நிறைய இருக்கு. முருகப்பெருமானுக்கு படிக்கிறதுக்கு கந்த புராணம் இருக்கு, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கலிவெண்பா, இந்த மாதிரி முருகருக்கான நிறைய பாடல்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம முருகருக்கு வழிபடலாங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு பொழுது விரதம் இருந்து தான் இந்த விரதத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 வேளை வந்து ஒரு பொழுது இருந்து அந்த மாதிரி வழிபடுவாங்க. நான் வந்து ஒரு பொழுது விரதம் இருந்து பண்ணேன். ஒரு சிலர் வந்து ஒரு நாள் முழுவதும் வந்து பால் பழம் அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த மாதிரியும் வழிபட்டு செய்வாங்க. அது மட்டும் இல்லாம தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் விரதமா வந்து நிறைய பேர் செய்வாங்க. முருகருக்கு ஒரு சில பேர் வந்து வேல் பூஜை எல்லாம் செய்வாங்க. அதாவது வேல் வச்சுட்டு நிறைய பேர் பூஜை பண்றவங்க இருக்காங்க. அதனால இந்த எப்பவுமே வந்து அதுக்கு அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி செய்யறது நிறைய பேருக்கு வந்து பண்ண முடியலனாலும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது 3 அபிஷேகங்களோ அந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பானதுங்க. நம்ம வீட்டுல வேல் பூஜை எதுவுமே இல்லை. நம்ம வந்து பணம் வச்சுதான் இப்போதைக்கு நம்ம வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த தை மாசத்துல வேல் பூஜை செய்யறது ரொம்பவே சிறப்பானது. ஏன்னா சூரபத்மனை அழிக்கிற விதமா தான் வந்து இந்த வேல் வந்து வாங்கிட்டு வந்து இதை செய்யறதால அந்த வேலுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான அம்சங்கள் நிறைய இருக்குன்றதால அந்த வேல் பூஜை கண்டிப்பா வந்து வேல் வீட்டுல யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ வேல் பூஜை என்னென்ன அபிஷேகங்கள் இருக்கோ அந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்யலாம். ஒரு சிலருக்கு அபிஷேகம் தொடர்ந்து செய்யறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நிறைய பேர் மஞ்சள் அபிஷேகம் செய்வாங்க, குங்கும அபிஷேகம் செய்வாங்க, தேன் அபிஷேகம், அப்புறம் திருநீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகங்கள் நிறைய இருக்குங்க. பால் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் செஞ்சு சுவாமிக்கு வழிபட்ட அந்த வேலுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான நிகழ்வுகள் நிறைய நடக்கும் அந்த வீட்டுல. எதிர்மறை எண்ணங்கள் வந்து நீங்க நல்ல விஷயங்கள் மட்டுமே அந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்து அடையும்ன்றதுனாலதான் இந்த வேல் பூஜை வந்து செய்வாங்க. எப்பவுமே வந்து வேல் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா இந்த அபிஷேகங்கள் அந்த மாதிரி செய்யறது. அதே மாதிரி இது வந்து நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். சரி, இதையும் நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் இதுல சொல்லியிருக்கேங்க. நம்ம
சுவாமிக்கு வந்து தீபங்கள் ஏத்துவோம் இல்லையா, அந்த தீபத்துல வெற்றிலை தீபமும் ஏத்துவாங்க ஒரு சில பேரு. இல்லைன்னா வெற்றிலை இல்லாமல் 6 விளக்குகள் ஒரு நாளைக்கு, அதாவது கார்த்திகை பெண்களான 6 பெண்களுக்கு ஏத்துற விளக்குகள்ல ஒரு நாளைக்கும் ஒரு விளக்கு ஏத்திட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஏத்தும்போது அந்த விளக்குல வந்து வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த வேப்ப எண்ணெய் ஒரு சொட்டு அந்த மாதிரி விடும்போது நமக்கு இருக்கிற நெகட்டிவான கண் திருஷ்டின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்படும். அதனால கண் திருஷ்டி விலகணுன்றதுக்காக இந்த பரிகாரம் செய்யறதால வந்து இந்த வேப்ப எண்ணெய் விட்டு நம்ம விளக்கு ஏற்றதால, அதாவது முழுக்கவும் வேப்ப எண்ணெய் விடக்கூடாது. நார்மலா நம்ம நல்லெண்ணெய் விடுவோம் இல்லையா, நல்லெண்ணெய் விட்டு அதுல ஒரு சொட்டு வேப்ப எண்ணெய் விட்டோம்னா நம்மளுடைய கண் திருஷ்டி எல்லாமே வந்து விலகும்னு சொல்லிட்டு இந்த வழிபாடுல செஞ்சா ரொம்பவே சிறப்பானதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நானும் வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை. நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். நமக்கு நிறையவே கண் திருஷ்டி இருக்குங்க. அதை கண்டிப்பா நம்ம வந்து இதுல செஞ்சு பார்க்கணும். நானும் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தருதுன்றதை மறக்காம சொல்றேன். நீங்களும் அதை செஞ்சுட்டு சொல்லுங்க. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இப்ப நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவான ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி தான் இந்த கண் திருஷ்டின்றது. அதை போக்குற விதமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேங்க. நீங்க வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தான் என்னோட தைப்பூச திருநாள் அதை பத்தி நோக்கிய விரதம் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. நடுவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்மளை சுத்தி இந்த விரதம் நடக்கும்போது சிறிய விஷயங்கள் வந்து ரொம்பவே மன கஷ்டத்தை உருவாக்குற விதமா நிறைய நடக்கும். அதையும் தாண்டி அந்த சங்கடங்களையும் தாண்டி நம்ம செய்யற வழிபாடு தான் இந்த விரத வழிபாடு. நான் வந்து அன்னைக்கு 2வது நாள் வந்து நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து பாம்பன் சுவாமிகள், முருகர் தரிசனம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தேன். டெய்லியுமே வந்து விரதம் இருக்கிறதால ஏதாவது ஒரு வேளை வந்து முருகர் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து தரிசனம் பார்க்கறது ரொம்பவே நல்லது. நான் அன்னைக்கு போயிருந்தேங்க. இதோட நம்ம வந்து February 1 தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பா போயாகணும். ஏன்னா எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு நல்ல விசேஷமான நாள் வருது. என்னன்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன், இதுலயும் நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு தான் எங்களுடைய கல்யாண நாளுன்றதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. தைப்பூச விரதமும் என்னுடைய கல்யாண நாளும் ஒன்றா வர்றதால எனக்கு வந்து கூடுதல் மகிழ்ச்சி அன்னைக்கு. அதனால காலையிலே சீக்கிரமா போயிட்டு முருகரை தரிசிச்சுட்டு வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்கலாம் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. சரிங்க, இது வரைக்கும் பொறுமை இருந்து பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.